வணக்கம் நிதினா. அதாவது நீங்க சொன்னது போல இன்னைக்கு 2வது நாளாக இந்த வேலை நிறுத்த போராட்டமானது தூத்துக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக, அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அவர்கள் இருந்தபோது தூத்துக்குடியில ஒரு 11 விசைப்படகுகள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டுள்ளது. அதாவது என்னவென்றால், அதாவது குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த ஒரு 5 விசைப்படகுகள் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஒரு விசைப்படகு என மொத்தம் 6 விசைப்படகுகள் தூத்துக்குடி எல்லை பகுதிகளில் அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அவருடைய மீன்பிடி அந்த மீனவர்களுக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த விசைப்படகு மீனவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக அவர்களை அந்த படகுகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு அவர்கள் இங்கு தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து அவர்கள் மீன்பிடி படகுகளில் இருந்த அந்த மீன்களையும் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய தன்மையின் காரணமாக இந்த தூத்துக்குடியுடைய விசைப்படகுகள் மீனவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த 11 வழக்குகள் முடித்து வைக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை இவர்கள், அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த மீனவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களும் அதற்கு சம்மதித்து 13 லட்சம் ரூபாய், அதற்கு அந்த மீன்களை ஏலம் விட்டதில் கிடைத்த ஒரு 13 லட்சம் ரூபாயை எங்களுக்கு செலுத்திவிட்டால் நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிவிடுகிறோம் என்பதாக கூறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்னும் முடிவு பெறாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த தொழிலை எங்களால் செய்ய முடியவில்லை, எங்களுக்கு இந்த வழக்கு விசாரணைக்காக அவ்வப்போது அலைய வேண்டியுள்ளது, மீன்வளத்துறை இதில் மித்திரப்போகை கையாளுகின்றது என்பதாகவும் கூறி அந்த மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் நாங்கள் எங்களுடைய பணம் அந்த 13 லட்சம் ரூபாயையும் நாங்கள் செக்காக கொடுத்து அதை முடித்து தாருங்கள் என்பதாக கேட்டுவிட்டோம். ஆனாலும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதாகவும் கூறிதான் இந்த ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தில் அந்த மீனவர்கள், தூத்துக்குடியை சேர்ந்த மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மீன்பிடி துறைமுகம் முன்பாக ஒரு பேனரை கட்டிவிட்டுள்ளார்கள். அதில் இந்த விளக்குகள் குறித்து, அதாவது 11 விசைப்படகுகள் மீதான வழக்கை நிறுத்தி வைக்காத காரணத்தினாலும் அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் வருவாய்த்துறை, காவல்துறை, மீன்வளத்துறை குழுவின் பரிந்துரைப்படி மாற்றுத் தொழிலுக்கு உத்தரவு வழங்காதை கண்டித்தும் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றதாகவும் ஒரு அறிவிப்பு பலகையை வைத்துள்ளார்கள். இதனால் பாத்தீங்கன்னா நேற்று துவங்கிய இந்த வேலை நிறுத்த போராட்டமானது, அதாவது நேற்று காலை 5 மணிக்கு இவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும், இவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஒரு 272 விசைப்படகுகள் தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ளன. இந்த துறைமுகத்தில் உள்ள இந்த 272 விசைப்படகுகள் சுமார் 140 விசைப்படகுகள் தினசரி மீன்பிடிக்க செல்லும். இதுல ஒரு 3000 மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகிற தொழிலாளர்கள் ஒரு 5000 பேர் இருக்கின்றார்கள். இது போக சார்பு தொழில் செய்யக்கூடிய, அதாவது ட்ரைசைக்கிள் அடிக்கக்கூடியவர்கள், ஐஸ் வண்டி அடிக்கக்கூடியவர்கள், அந்த 4 சக்கர வாகனங்கள், லாரிகள் கொண்டு ஏற்றுவர்கள் என்பதாக ஒரு 3000 தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். மொத்தம் ஒரு 8000 தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தினசரி வணிகமாக சுமார் ஒரு 5 கோடி ரூபாய் இந்த மீன்பிடி தொழிலில், இந்த மீன்பிடி துறைமுகத்தில் ரொட்டேஷன் ஆகும். இந்த ஒரு 5 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த 2 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் சுமார் ஒரு 10 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியின் ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி தொழில் 2 நாட்களாக நடைபெறாததால் தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு கண்டு, இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு உடனடியாக இந்த தூத்துக்குடியில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் காரணமாக 2வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததை அடுத்து சுமார் 5000 மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா சாலமன் வழங்கியதை கேட்டோம்.